கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எதுக்கு தேவையில்லாத பதட்டம்? நைட்டுக்குள்ள அம்மா கண்டிப்பா வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் என்னடான்னா கவிதாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு காரணம் வைஜெயந்தின்னு தெரிஞ்சு ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த பக்கம் வைஜெயந்திக்கு தன் தம்பியோட கல்யாணம் நின்னதுக்கு காரணமே எங்க அம்மா தான் தெரிஞ்சு கோவப்படுறா. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இனி கைராசி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கைராசி வீட்டுக்கு சொந்தமான வீட்லயும் குடியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்ன நீ என்ன ஆச்சு? என்ன உமா, எவ்வளவு தேடியும் அம்மா கிடைக்கவே இல்லையே. அக்கா என்னாச்சுக்கா? அம்மா பாத்தீங்களா? கவிதா, நான் பல இடத்துல தேடிட்டேன் கவிதா. அம்மா எங்கேயுமே இல்ல. அக்கா வந்துட்டாங்களா? இல்லக்கா. சரி மாமா. இல்லக்கா. ஐயோ, எங்க போனாங்க? அக்கா என்னாச்சுக்கா? எங்கேயுமே இல்ல கவிதா. ஐயோ, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்குக்கா. இங்க பாரு, நீ கவலைப்படாத. அம்மா நிச்சயமா வந்துருவாங்கன்னு தான் தோணுது. நைட் வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவிதா, நீ என்ன தப்பா நினைக்கல? ஐயோ என்னக்கா இது? இல்ல, அம்மாவை பட்டுன்னு எடுத்தெறிஞ்ச மாதிரி வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதான். என்னக்கா இது? அது நீங்க ஏதோ ஒரு வேகத்துல சொன்னது. அதுக்கு போய் அவங்க கோச்சிக்கிட்டாங்க. ஏன் அவங்க கூட தான் உங்களை பேசுனாங்க. அக்கா கவலைப்படாதீங்கக்கா. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க. ராத்திரி ஆனது வந்துருவாங்கக்கா. நீங்க ஃபீல் பண்ணாதீங்கக்கா. ஐயோ கவிதா, அம்மாவுக்கு தான் கோயிலுக்கு போற பழக்கமே கிடையாதே. அதான் எங்க போயிருப்பாங்க, என்ன செய்யறாங்கன்னு யோசனையா இருக்கு. அக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எதுக்கு தேவையில்லாத பதட்டம்? நைட்டுக்குள்ள அம்மா கண்டிப்பா வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்பா, ஏய் என்னடா ஆச்சு? போய் பாத்தியா என்ன வரும்? நான் போய் அந்த பானு வீட்டில் பார்த்துட்டு தான்ப்பா வரேன். ஆனால் அந்த கார் அங்கே இல்லையேப்பா.
ஆனால் யாருக்குமே டவுட் வராத மாதிரி நான் தள்ளி நின்று தான்ப்பா பார்த்துட்டு வந்தேன். எனக்கு என்னமோ அந்த பானுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு தோணலப்பா. என்ன தோணலை? விளக்கண்ண ஏன் இருக்கக்கூடாது? இருக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. அந்த மீனாட்சியும் பானுவும் உயிர் தோழிகள். எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே தான் அலையிறாங்க. அந்த மீனாட்சி எதுவாக இருந்தாலும் அந்த பானுட்ட கேட்டு தானடா செய்யறா. பின்ன ஏன் இருக்காது? அது சரிப்பா. ஆனா கீதா எப்படிப்பா அங்க போயிருப்பா? ஏண்டா, அதுக்கு சான்ஸே இல்லையப்பா. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விளக்கண மாதிரி பேசாதடா. ஏல, அந்த பானுவுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. அந்த மீனாட்சிக்கும் நம்மளை பிடிக்காது, அறவே பிடிக்காது. அந்த ஓடுகாலி கீதா அவளுக்கு நம்மளை கண்டாலே ஆக மாட்டேங்குது. என்ன வேணாலும் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நீ சாதாரணமாக இடம் போட்டுறாத, எடுத்துக்கிடாத, எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிடாத. எல்லாரும் சேர்ந்து கூட்டுக்கலாவணித்தனம் பண்ணாலும் பண்ணுவாங்க. பானு வீட்டில் அந்த கார் இல்லைங்கிற அப்ப என்ன அர்த்தம்? அந்த காரை எடுத்துக்கிட்டு கீதாவை கூட்டிட்டு எங்கேயோ சுத்திட்டு இருக்கா. இது தெரியாம கிழத்தனமா விளக்கணையா பேசிட்டு இருக்காத. இப்ப என்னப்பா பண்றது? என்னத்த பண்றதுன்னா, பானு வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஆளுகளை நிப்பாட்டு. ஆமா, எல்லா விவரமும் நமக்கு தெரியணும். பார்த்துக்கோ, அவ எப்ப வாரா போறா எல்லா விவரமும் தெரியணும். இதுல பானு மட்டும்தான் தலையிட்டு இருக்காளா, இல்ல மீனாட்சி சிவஞானம் எல்லாருமே தலையிட்டு இருக்காங்களான்னு தெரியணும். அப்படி தலையிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே தூக்கணும், ஒட்டுமொத்தமா தூக்கிடணும். ஒரு வேலை விட்டுறக்கூடாது, பார்த்துக்கணும். இந்த விஷயத்துல பானுக்கு மட்டும் தொடர்பு இருந்தா அவ அப்பனை கூட்டு அவனை வர சொல்லி என்னன்னு கேட்கணும். ஆமா, மறந்துடாத, புரியுதா? சரிப்பா. போய் பானு எங்க இருக்கா என்ன வரும்னு பாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு தொலையணும், விட்டு தொலைச்சிடாத. பார்த்து மனசு வச்சுக்கோ. போ. சரிப்பா, வரேன். போ, சீக்கிரம் போ. போ போ. எல்லாம் சேர்ந்துட்டு நம்மகிட்ட விளையாடுறாளுங்க. மீனாட்சி, நீ அவசரப்பட்டு பேசிட்டியோன்னு தோணுது. பாவம் அவங்க இந்த வயசான காலத்துல எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ. என்ன ராஜேந்திரா, அம்மா எங்கேயாவது பாத்தியா? இல்லண்ணே, நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், கண்ணிலே தென்படலண்ணே. நீ எங்கேயாவது பாத்தியம்மா? மீனாட்சி, மீனாட்சி, எங்க போயிருப்பாங்க? பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கவிதா அக்கா, மாமா, அம்மா பழைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்தாங்க? நான் இப்பதான் அந்த வீட்டுக்கு போனேன். ஒருவேளை அம்மா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு பார்க்க போனேன். அப்பதான் அம்மா அங்க வந்தாங்க. அந்த வீட்டுக்கு எதுக்கு போனாங்க? அது வாடகை வீடு தானே, அதை தான் நம்ம காலி பண்ணிட்டோமே. அங்க என்ன பண்றாங்க இப்போ? அக்கா, அம்மா அந்த வீட்லயே இருக்க போறதா சொல்றாங்க. என்னம்மா இது? பழைய வீடு சொந்தமா இருக்குல்ல, அங்க இருக்கலாமே. மாமா, இனி கைராசி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கைராசி வீட்டுக்கு சொந்தமான வீட்லயும் குடியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பழைய வாடகை வீட்ல இருந்து அப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. கவிதா, அப்போ நீயும் போயிடுவியா? ஆமாக்கா, அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை. அம்மாவால மட்டும் எப்படிக்கா தனியா அவங்கள பார்க்க முடியும்? அக்கா, மாமா, நான் கிளம்புறேன். இது வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இத பாருமா, நீ கவலையே படாத. நாங்க எப்பவும் உனக்காக இருக்கோம்ல. அப்புறம் அந்த சுரேஷ் திரும்ப வந்தான்னா அவனை மன்னிச்சு ஏத்துக்கோ. அவன் வந்தான்னா இங்க கூட்டிட்டு வா.
அவனுக்கு நாங்க எடுத்து சொல்றோம். ம்? மீனாட்சி, என்னம்மா? ஏன்? இல்லைங்க, அம்மா இந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாங்களேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா, உங்க அம்மா இந்த மாதிரி எத்தனையோ தடவை இதுக்கு முன்னாடி திட்டி பேசி சண்டை போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க உங்ககிட்ட இவ்வளோ நெருக்கமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஏதோ சூழ்நிலை நீ அவங்கள பேசிட்ட. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு பேசிருக்க வேண்டாம் இல்ல? ஐயோ இல்லைங்க, நீங்களும் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நான் நோகடிக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசலைங்க. நான் மட்டும் அந்த மாதிரி பேசாம இருந்திருந்தா வைஜெயந்திய அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. சாதாரணமாவே வைஜெயந்தியும் வளர்மதியும் எந்த மாதிரி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்போ கவிதாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு வைஜெயந்தி தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுங்க. அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். எனக்கு இவங்க பிரச்சனை ரொம்ப பெரும் பிரச்சனையா இருக்குங்க. இந்த பக்கம் என்னடான்னா கவிதாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு காரணம் வைஜெயந்தின்னு தெரிஞ்சு ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த பக்கம் வைஜெயந்திக்கு தன் தம்பியோட கல்யாணம் நின்னதுக்கு காரணமே எங்க அம்மா தான் தெரிஞ்சு கோவப்படுறா. இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அவங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யாருக்குங்க கஷ்டம்? நமக்கு தானே. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தானேங்க கஷ்டம். அதனாலதான் நான் எங்க அம்மாவை திட்டி அமிச்சேன். நான் வைஜெயந்தியை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? எப்படி பார்த்தாலும் யாருக்குங்க உரிமை இருக்கு இந்த வீட்டுல? எனக்கு தானே. எங்க அம்மாவுக்கு உரிமை இல்லைல்ல. ரொம்ப நாளாவே நான் தான் எங்க அம்மாவையும் கவிதாவையும் இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு எல்லாரும் குத்தி குத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நான் முடிவு கட்டணுங்கிறதுக்காக தாங்க எங்க அம்மாவை தனியா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சத்தியமா அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு எந்த நோக்கமும் எனக்கு இல்லைங்க. இங்க இருந்து அவங்க வெளியில போனாலாவது அவங்க நிம்மதியா இருப்பாங்கிறதாங்க நான் அப்படி நினைச்சேன். அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்பணும்னு நினைச்சேங்க. ஆனா நான் அப்படி சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. மீனாட்சி, என்ன யாருமே புரிஞ்சுக்கலங்க. நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டீங்கல்ல? இல்லம்மா, எனக்கு புரியாம இல்ல மீனாட்சி. இப்ப நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாங்க, இப்ப கோச்சிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. இப்ப சொல்றேன் பாரு, அவங்க நிச்சயமா சீக்கிரமா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க. இல்லைங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி என்ன தேடி வந்து பேசணும், இந்த குடும்பத்துல இருக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அவங்க நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே போதுங்க. கவிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த சுரேஷ் திருந்தி அவ கூட வந்து வாழணும். இது மட்டும் தாங்க என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற ஆசை. இப்ப சித்ராவை பாருங்க. நம்மள கண்டாதான் அவளுக்கு ஆகாம போச்சே தவிர அந்த வீரமணி குடும்பத்தோட அவ நல்லா தானேங்க இருக்கா. அவ புருஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு தானே இருக்கா. அந்த மாதிரி கவிதாவும் வாழ்ந்தான்னா ரொம்ப சந்தோஷங்க. கவலைப்படாதம்மா, அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மீனாட்சி, என்னம்மா? நமக்கு யாருமே இல்லாத நிலைமை திரும்ப வந்துருச்சோன்னு எனக்கு தோணுதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா இது? எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு. அழாத.
கவிதா, அப்பா எங்கம்மா போயிட்டு வர்ற? இல்லப்பா சும்மா. சும்மாண்ணா எங்க போன அத முதல்ல சொல்லு. இல்லம்மா அது அடச்சே, அது எதுன்னு எழுத்து கிடக்காத. கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொன்னா போதும். எங்க போன, என்ன பண்ண, அது சொல்லு முதல்ல. காலையில் இங்க வந்த, நாங்க இங்க இருக்கிறத பார்த்த, அப்புறம் குடு 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 குடுன்னு ஓடுன. எங்க ஓடுன அத சொல்லு. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கிற, வாயை திறந்து பதில் சொல்ல. நான் சொன்ன என்ன முத்து ஊத்துந்துடுமா? ஏமா, அக்காவை போய் பார்த்துட்டு வர. ஏய், அங்க போனியா? ஆமாம். சே, உனக்குள்ள சூடு சொரணையே கிடையாதா? நீ என் வயித்துல தானே பிறந்த? இல்லம்மா, அக்கா உங்களை காணணும் ரொம்ப துடிச்சு போயிருக்காங்கம்மா. ஆமாமா, துடிச்சு போனா. எனக்கு தெரியாது அந்த லட்சணம் என்னன்னு. சரி, இப்ப நீ போய் சொன்னியே, என்ன செஞ்ச அவ? அம்மா, உங்களை காணணும்னு அவங்க எல்லா இடத்துக்கும் ஆளுங்களை அனுப்பி தேடிட்டு தாம்மா இருக்காங்க. சரி சரி, நீ போய் சொன்னல அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு. என்ன செஞ்ச அவ? உடனே அப்படியே அம்மாவை பாக்குறதுக்கு குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டாளா? என்ன முழிக்கிற? நீ தானே மீனாட்சி எல்லா இடத்துலயும் ஆளுங்களை அனுப்பி தேனா பதர்னான்னு. அப்புறம் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாக்கணுமே, பாக்கலையே. சரிம்மா, அவங்க வீட்ல 1008 வேலை இருக்கும். உடனே வந்தெல்லாம் இந்த அம்மாவை பார்க்க முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப நீ அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டல்ல. பாப்போம் பாப்போம், இன்னைக்குள்ள வராளா இல்லையான்னு பாப்போம் பாப்போம். ஏமா, என்னம்மா அது? மீனாட்சி போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? யோ, வாய மூடு. மீனாட்சிங்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா என் பொண்ணா இல்ல. அந்த உறவெல்லாம் அத்து போச்சு. ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த பொண்ணை வாய் ஓயாம கரிச்சு கொட்டி மண்ணை வாரி தூத்தி இதை தானே பண்ணிட்டு இருந்த. ஆனா நீ மனசு மாறி அவளை தேடி போனப்போ உன்னை அன்பா அரவணைச்சு அவ வீட்டுல எந்த குறையில்லாம தான் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தா. நீ அந்த வீட்டுல அவளை சண்டை போட்டு பிரச்சனை பண்ணப்ப கூட உன்னை யாருகிட்டையும் விட்டு கொடுக்காம தானே பேசிக்கிட்டு இருந்தா. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுங்க கிடக்காது என்ன? அவ எல்லா நேரமும் சொல்லி இருந்தானே கிடப்பா. அம்மா சும்மா இருங்க, அம்மா வாய் திறக்காதீங்க, அம்மா அமைதியா இருங்க, இதே தான் எப்பவும் சொல்லின்னு கிடப்பா. சரியா, உன் பேச்சு பிரகாரமே வந்தா கூட நான் அந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன், இல்லன்னு சொல்லல. ஆனா இவ வயித்துல இருக்கிற கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இந்த வைஜெயந்தி இருக்கிறாளே ஜப்பான்காரி, அவ ஒரு காரணமா இருந்தால. அவளை நான் போய் கேட்க போனதுக்கு என்ன அந்த மீனாட்சி என்ன பேச்சு பேசினா தெரியுமா? ஆனா ஒன்னியா, என்னைக்கு இருந்தாலும் அந்த வைஜெயந்தியை நான் விடவே மாட்டேன். என் கையால தான் அந்த மூதேவிக்கு சாவே. பாத்துக்கிட்டே இரு. ஏய், நீ ஏதாவது தேவையில்லாம செய்யாத. அவங்க ரவுடி பசங்க. சும்மாரியா, என்ன அவனுக்கு ரவுடினா அதை விட நானும் ரவுடி தெரியுமா? இருக்கட்டும், என்ன ரவுடி அண்ணா, அவனுங்களாம் நானான்னு ஒரு கை பாத்துடுறேன். என்ன வேற கத்தி எடுத்து சொருன்னு வச்சுக்க, யார் வயிற்றில நல்லா இறங்கும். முட்டாள்தனமா எதுவும் சொல்லாத, செய்யாத. நம்ம நேரம் கடவுள் இவளுக்கு குழந்தை கொடுக்கலன்னு நினைச்சுக்குவோம். கடவுள் எல்லாம் ஒண்ணும் பண்ணலையா? அந்த இத்து போன வீரமணியோட பொண்ணு இருக்காள, அவ செஞ்ச வேலை இது. அவதான் என் முத எதிரி எனக்கு. அவதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த மீனாட்சி சும்மா இருக்கா பாத்தியா? அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. நான் அதை கேட்க போனதுக்கு தானே என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா. ஏயா, நான் அந்த பொண்ணு கீதா கிட்ட பறந்தாம படிக்கலைங்கிற உண்மையை சொன்னதுக்கும் அந்த வைஜெயந்தி கவிதாவோட கர்ப்பத்தை கலைச்சதும் ஒன்னாயா? சொல்ல ஒன்னா? நம்ம பெருசா மீனாட்சிக்கு வக்காலத்து வாங்கின்னு வரிய, இது ரெண்டுமே ஒன்னா? சொல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துனதும் ஒரு உயிரை அழிச்சதும் ஒன்னா? என்னதான் கேக்குறேன், பதில் இல்லல்ல? அப்ப வாய மூடின்னு இரு, புரியுதா? அதுக்காக போய் கொலை பண்றேன்னு சொல்றதெல்லாம் சரியா? இப்ப நீ அவளை கொன்னுட்டு என்ன செய்ய போற, என்ன சாதிக்க போற? ஆமா, அப்படியே உன்னை கட்டிக்கிட்டு நான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும்
இப்ப நான் அவளை கொன்னுட்டேன்னா கஷ்டப்படுற மாதிரியும் பேசுற பாயா. என்னமோ இளமையா இருந்த நாள்லயே நான் ஒன்னும் வாழ்ந்து கிழிக்கல. இனிமே நான் வாழ்ந்து என்னத்த சாதிக்க போறேன்? பாதம் பாதம் பாதம். இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு அந்த திமிர் பிடிச்ச வெள்ளை பண்ணிய சாவடிச்சிட்டு உள்ள போனாலும் பரவாயில்ல.